கால் ஒன்று வந்துருச்சு டெல்டா சொந்தங்களே, மன்னிக்கவும். அதனால தான் வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு. இந்த கம்பெனி நம்பர்லேருந்து அடிக்கடி கால் வருது. அது என்ன பண்ணுறதுன்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் டெல்டா ரீஜியனில் இருக்கீங்களா? ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த ரோடு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூரில் உள்ளவங்க முத்துப்பேட்டை வராங்க அப்படின்னா நீங்கள் நம்ம லாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த ரோடு எந்த கண்டிஷனில் இருக்குது, ஸோ நம்மளால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ட்ரைவ் பண்ண முடியுமா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் பங்க் எந்த இடத்துல இருக்குது, ஸோ எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது, முத்துப்பேட்டையிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டரில் எந்த பங்கு இருக்குது, ஸோ எந்த சிட்டி பக்கத்தில் இருக்குது அப்படின்றத கொண்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எந்தெந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது, ஸோ எந்தெந்த இடத்துல ஸ்கூல்ஸ் இருக்குது, ஸோ எந்தெந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எந்தெந்த ஏரியாஸில் எந்த டைமிங்கில் எப்படி டிராஃபிக் இருக்கும் அப்படின்றதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனல் 50 பேர் பார்க்குறீங்க, பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் லைக் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடையூர், சங்கேந்தி எடையூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 17 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து முத்துப்பேட்டை வரும். ஸோ இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ குண்டும் குழியுமாக அவ்வளோ மோசமாக இருக்கும். நம்ம பைக்லேயே போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த பஸ்ஸில் 4 வீலர்ஸ் எல்லாம் எப்படி போனாங்கன்னே தெரில. அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டு ஃபீலிங்காக இருக்கும் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது. பட் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நியூ ரோடு பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்பவே ஈஸியாக எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்க முடியுது இந்த ரோட்டை. என்ன ஒன்றுனா இந்த ரோடு கொஞ்சம் சின்னமாக இருக்கும், அகலமாக இருக்குது, சாரி ப்ராடாக இல்லாமல் இருக்குது, ஒய்டாக இருக்குது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஒரு ட்ராபேக்கு. இந்த லாரி ஏதோ பிரேக் டவுன் அதனால் நிற்கிதுங்கண்ணே. ஒரு கால் மறுபடியும் வருது சொந்தங்களே, இருங்க பேசிட்டு வந்துடுறேன். ஒரு டெல்டா சொந்தங்களே மன்னிக்கவும், ஒரு கால் வந்ததெல்லாம் இதாகிடுச்சு, சரியான முக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம சங்கேந்தி இடையூறுன்ற ஊரை தாண்டி பின்னா வசாலா எதுன்னு தெரில, பின்னாத்தூர்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கோம் இப்போது. ஸோ இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஈசிஆர் ரோடு தான் ஃபுல்லாக. எனக்கு முன்னாடி காலேஜ் பஸ் ஒன்று போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, பின்னத்தூர்னு தான் போர்டு இருக்குது, பின்னத்தூர் ஊராட்சி. இது மாதிரி சைடில் நிப்பாட்டும் போது இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டுங்க பேருந்து ஓட்டுநர் சொந்தங்களே. ஸோ நம்ம சைடில் இந்த பக்கம் லெஃப்ட்டில் நிற்க போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டலாம், ரைட்டில் போக போகிறோம் அப்படின்னா ரைட் இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டலாம். நாய் வேறு, ராஜன் வேறு குறுக்க வர்றாங்க. ஏன் ராஜன் பிரதர்ஸ் எல்லாம் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, என்னன்னு தெரில. இந்த ராஜன் பிரதர்ஸ் நம்ம வழியில் அடிக்கடி குறுக்கே வருவாங்க. ஸோ வண்டியில் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க. அவங்களால நம்மளுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும், நம்மளாலேயே அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுக்கிட்டு நம்ம டெல்டா சொந்தங்கள் கொஞ்சம் கவனமாக வண்டியை ஓட்டுங்க ரோட்டில். நம்ம எப்பயும் சொல்கிறது தான் மக்களே. ஸோ ஹெல்மெட் போடாமல் தயவு செஞ்சு வண்டி ஓட்டுறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. ஒரு 1500 ரூபாக்குள்ளே வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்மெட்டாக நீங்கள் வாங்க முடியும். ஸோ போலீஸ்க்கு பயந்து போடாமல்
ஸோ உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக அதை எடுத்துகிட்டு போட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தலைக்கவசம் உயிர்க்கவசம்னு சும்மா சொல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 100% ட்ரூ தான். ஸோ டெல்டா சொந்தக்கான நம்ம பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் டெல்டா சொந்தங்களுக்காக. பட் டெல்டா சொந்தங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட்டை கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வாங்க. ஸோ டெல்டா ரீஜியனில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சாலைகள்லையும் நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேப்சர் பண்ணி இங்கே உங்களுக்கு வீடியோவும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட நம்ம நாச்சிக்குளம் அவுட்ரு வந்துட்டோம் மக்களே. நாச்சிக்குளம் பற்றி நிறையா பேசியிருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி.